நீங்கள் கலர் ஆகிறதுக்கு கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் இதெல்லாம் குடித்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் தெரியலையா? அப்போ கண்டிப்பாக இந்த இன்டேக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். என்ன தான் உங்களோட கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டாலும் 50% தான் வந்து ஒர்க் ஆகும். மீதி 50% வந்து நீங்கள் எடுத்துக்கிற இன்டேக்கில் தான் வந்து உங்களோட கலர் வந்து ஸ்டேபிள் ஆகி நிறைய நாளைக்கு நீடிச்சிருக்கும். ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி இன்னும் வந்து ரிச் க்ளோ அண்ட் ஒயிட்டாக ஆக்கிறதுக்கும் அண்ட் சொட்டை இருக்கிற இடத்துல ஹெல்த்தியாக ஹேர் க்ரோ ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நான் இதில் ஷேர் பண்ணுற இன்டேக் எல்லாமே நான் எப்படி குடிச்சு கலர் ஆகிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ரீசெண்டாக தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. ப்ரெக்னன்சி டைம்லேயும் சரி, டெலிவரி டைம்லேயும் சரி, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேஸ் வந்து டார்க் ஆகி நெக்லாம் வந்து ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. ஹெல்த்தும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீக்காக இருக்கும். ஸோ அந்த டைமில் ரெக்கவரி ஆகிறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ட்ரிங்க் தான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ட்ரிங்க் எடுக்கும்போது எனக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங் ஆகும் அண்ட் டே பை டே நல்லா பிரைட்டனாகவும் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் நெக்கில் பார்த்திங்கன்னா இப்போ கருப்பெல்லாமே இல்லை. ஸோ அதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா 2 வால்நட், 3 முந்திரி, 4 பாதாம், 5 பிஸ்தா, 2 அத்திப்பழம். இருக்க எல்லா நட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து தண்ணியில் போட்டு நல்லா சோக் பண்ணிட்டேன். இந்த நட்ஸ் கூட இன்னும் சில விஷயங்கள் சேர்த்து தான் நம்ம வந்து இன்டேக்காக எடுக்க போகிறோம். என்னென்ன சேர்த்திருக்கேன் அப்படிங்கிறத வீடியோ போக போக சொல்கிறேன். இந்த நட்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், நியூட்ரிஷன்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நிறையவே பெனிஃபிட் தருது. இந்த நட்ஸை ஊற வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதில் தான் வந்து எல்லா சத்துக்களும் வந்து இறங்கியிருக்கும். இந்த நட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை மட்டும் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. அவ்வளோ நல்லது. இந்த வாட்டரை வந்து நீங்கள் ரெகுலராக குடிக்கணுன்ற அவசியம் இல்லை. வீக்லி ட்வைஸ் குடிக்கும்போது உங்களோட ஃபேஸில் வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் இப்போ தான் நான் வந்து குடிச்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸாக வந்து இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே என்னோடய ஸ்கின்னில் வந்து க்ளோனஸ் வந்து தெரியுது. நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், எனக்கு வந்து ரொம்ப லாங் ஹேர் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் டெலிவரி வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்லாம் இல்லை, ஒரு சேஞ்ச் ஓவருக்காக கட் பண்ணினேன். ஹேர் வளர்த்துறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எனக்கு ரொம்ப லாங் ஹேராக இருக்கணும்னு ஆசை. அதே மாதிரி லாங் ஹேர் வளர்த்தணுன்னு சொல்லிட்டு நிறைய ரெமடிஸ் வந்து பண்ணுவேன். லாங் ஹேராக இருந்து அதை கட் பண்ணுனா அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து லாங் ஹேர் வச்சுருக்கவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் நல்லா தான் ரெடியாகி போனேன், சரி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் சலூனில் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ ஹேர் போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப அழுதேன். ஸோ நான் அழுதது வந்து கட் பண்ணவங்கள வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. நீங்கள் சொன்னதுனால தானே நான் கட் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. ஏன்னா நான் அந்தளவுக்கு அழுதுட்டேன். ஸோ நான் அழுததுனால அவங்களும் வந்து ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். நான் அப்படி அழுதேன். பட் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, கட் பண்ணியாச்சு அப்படின்றத அவங்க சொன்னதுனால அதுக்கப்புறம் சரி ஹேர் தானே வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை நானே வந்து அந்த இடத்துல கன்சோல் பண்ணிட்டு தாங்க வீட்டுக்கே வந்தேன். வந்து நான் சீக்கிரமாக லாங் ஹேரை வந்து வளர்த்தியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கான நிறைய ட்ரிங்க்ஸ் வந்து ஹெல்த்தியாக வந்து எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் ஹேர் ஆயிலும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நானே ப்ரிப்பேர் பண்ணி. ஸோ அப்படி இந்த ஹேர் க்ரோத்துக்காக நான் வந்து இந்த சப்ஜா சீட்ஸை வந்து டெய்லியும் மார்னிங் வந்து ஒரு கையளவு என்னோட குடிக்கிற வாட்டர் பாட்டிலே ஆட் பண்ணி நல்லா குடிச்சிட்டு வரேன் ஹேர் க்ரோத்துக்காக. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்ஜா சீட்ஸில் வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ஹை ரிச்சாக இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும். கட் பண்ணி 2 months தான் ஆகுது. ஸோ முதுகு வரைக்கும் தான் இருந்தது கட் பண்ணதுக்கப்புறம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச் வந்து க்ரோ ஆகுது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் இப்போ நான் ஷேர் பண்ணது எல்லாமே வந்து எடுத்துகிட்ருக்கேன். இன்டேக் நம்பர் 3 ஒரு கிளாஸில் வந்து ஃபுல்லாக வந்து பால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மாட்டுப்பால் எடுத்திருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டேட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை வந்து பாதி மட்டும் ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்மூத் பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து ரெட் பனானா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெட் பனானா தான் சேர்த்தணும் அப்படின்றது இல்லை, வேறு எந்த பனானா வேணாலும் சேர்த்திக்கலாம். ஆனால் இந்த பழத்தில் வந்து நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. ஸோ நம்ம பனானா எடுக்கும்போது நம்மளோட பாடியை வந்து டீடாக்சிஃபை பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து இன்னும் க்ளோ பண்ணும். அண்ட் அதே மாதிரி ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயில், டர்ட்ஸு, பிம்பிள்ஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இந்த இன்டேக் எடுக்கும்போது கம்மியாயிடும். இப்போ இதையும் வந்து ஆட் பண்ணி மீதி பாலை வந்து ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்மளோட உடம்புல இருக்க நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற்றும் போதே நம்மளோட ஸ்கின் பார்க்கறதுக்கு ரொம்ப க்ளோயிங்காக பளபளப்பாக இருக்கும். இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் ரொம்ப டார்க்காக இருக்கீங்க அப்படின்னா கூட வீக்லி ட்வைஸ் வந்து எடுத்துகிட்டே வரலாம். இல்லை இந்த நட்ஸ் எல்லாம் வாங்கணுன்னா ரொம்ப காசு செலவாகும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம். ஸோ இந்த நட்ஸுக்காக கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட உடம்பையும் ஸ்கின் க்ளோவையும் பார்க்கலாம். நிறைய க்ரீம் வாங்கி செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இன்டேக் எடுத்துக்கலாம்.
இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுக்கலாம். வெயிட் லாஸ்க்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். இது வந்து மார்னிங் ஒரு 11:00 அந்த டைமில் தான் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இன்டேக் நம்பர் 4. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது, நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஆனால் யாருமே இதை வந்து எடுக்கிறதே இல்லை. ஆனால் இது எடுக்கும்போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும். ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு எவ்ரிடே மார்னிங் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து நல்லாவே வந்து க்ளோ ஆகிறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் வந்து எடுங்க, மஸ்ட்டு. எவ்ரிடே எடுங்க. 2 நெல்லிக்காய் சாப்பிட்டதுனால ஒன்றுமே வந்து ஆகாது. நல்ல ஸ்கின் தான் வந்து நல்லா பாலிஷ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இன்டேக் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரீசெண்டாக நிறையா ரெமெடி ட்ரை பண்ணி நல்ல பிரைட்னஸ் கிடச்சிது, ஆனால் க்ளோயிங் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ட்ரிங்க்கை வந்து திருப்பியும் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து இதை குடிச்சிட்டு இருந்தேன், இடையில வந்து விட்டுட்டேன். இப்போ இதை குடிக்கும்போது நல்லாவே வந்து க்ளோயிங் தெரியுது. ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக விடாதமாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். நான் சொன்ன எல்லா ரெமெடியுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.